இந்திய சினிமாவில் இவ்வளவு எக்ஸ்பெக்டேஷனோட வந்த ஒரு சில படங்களோட லிஸ்ட்டில் கூலி வந்துருச்சுன்னு தான் சொல்ல முடியும். வித்தின் 3 டேஸ்க்கு முன்னாடியே க்ளோஸ் டு 100 crores கலெக்ட் பண்ண ஒரு மூவி இந்தியாவிலே கிடையாது. அதான் உண்மை. ஆர்கானிக்காகவே இவ்வளோ பெரிய ஒரு ஹைப் இருக்குது, பஸ் இருக்குது அப்படிங்கும்போது மினிமம் 180 to 200 crores அதாவது ஃபர்ஸ்ட் டே பண்ணிவிடும். ஆனால் இப்போது இந்த ஹைப்பு காரணம் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இல்லை, அதாவது ஹைப்புக்கு காரணம் லோகேஷ் கனகராஜ் அப்படின்னு சொல்லி 2023 லியோ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவருடைய படம் தான். அதுக்கப்புறம் டேரக்டர் அந்த படம் தான். லியோ ஜெயிலர் முந்தினதான ஹிஸ்ட்ரி. ஃப்ளாப்பு டைரக்டர்னு அறியப்பட்ட, இன்னும் சொல்ல போனால் ரொம்ப கேவலமாக ஒரு விகடன் அவார்ட்ஸில் சும்மா அவர் கூட அக்கம்பெனி பண்ணி கூட நடக்க முடியாத அளவுக்கு ஆக்குனீங்க யாரை நீங்கள் நெல்சனை. ஸோ ஃப்ளாப்புன்னு சொல்லி நீங்களே சொன்னீங்க. பீஸ்ட் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி சொன்னீங்க. அஃப்கோர்ஸ் கேஜிஎஃப்ட்ட ரொம்ப மோசமாக அடி வாங்கி பின்னாடி போச்சு. இப்படிப்பட்ட ஒரு ஃப்ளாப்பு டேரக்டரை யூஸ் பண்ணி நாங்கள் என்ன பண்ணோம்? 670 crores பண்ணலையா? ஏறக்குறைய 50 crores டிஃப்ரென்ஸ் காட்டல. நீ இதுக்கு முன்னாடி 2 படம் நடிச்சார் விஜய், என்ன பண்ணாரு? ஒன்றுமே பண்ணல. ஆனால் இங்கே சேரும்பொழுது 1000 கோடி ஈஸியாக வரும்ன்றது இங்கே தெரியுது இல்லையா? ஆடியோ லான்ச்சால தான் ஒரு படம் ஹைப்பாகும்பாங்க. ஆடியோ லான்ச் இல்லாமல் ஒரு படம் வந்த படம் தான் உலகத்திலே பெரிய பெரிய ஹிட்டு எந்திரன். இங்கே யாரையும் அவர் அஃபன் பண்ணல. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இருக்கிற விஷயங்களை அவருடைய ஆங்கிளில் சொல்கிறார். கிரேஸ் ஃபார் சூப்பர் ஸ்டார் ஃபிலிம் அப்படின்றது வந்து which is always existing. அதை மாற்றவே முடியாது. உலகத்தில் எவ்வளோ நினைச்சாலும் மாற்ற முடியாது. வணக்கம், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். நான் உங்கள் விஜய் பிராணேஷ். இன்னைக்கு என் கூட சத்யன் ராமசாமி அவர்கள் தான் இருக்காங்க. அவர்கிட்ட தான் பேச போகிறோம். வாங்க பேசலாம். வணக்கம்ண்ணா. வணக்கம். மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. கூலி திரைப்படம் வந்து வெளியாக போகுது. கிட்டத்தட்ட ஒரு ஸ்கை ராக்கெட் லெவல் எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ரொம்ப வருஷம் கழித்து ரஜினி அவர்களோட படத்துக்கு அளவுக்கு மீறின எதிர்பார்ப்பு, ஜெயிலருக்குமே எதிர்பார்ப்பு இருந்தாலும் அதையும் மீறின எதிர்பார்ப்பு இருக்குது. ஒரு ரசிகரை எப்படி நினைக்கிறீங்க? ஓவரால் தமிழ் சினிமாவிலேயே பார்த்தீங்கன்னா, இன்னும் சொல்லப்போனால் இந்திய சினிமாவிலேயே மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு வர்ற படங்களில் இதுவும் ஒன்றா தான் இருக்குது. எனக்கு தெரியும் இந்த டெக்கேட்லேயே இந்திய சினிமாவில் இவ்வளவு எக்ஸ்பெக்டேஷனோட வந்த ஒரு சில படங்களோட லிஸ்ட்டில் கூலி வந்துருச்சுன்னு தான் சொல்ல முடியும். அதுவும் வித் கிளாஷ். இப்போது நீங்கள் சலார், டங்கி, இன்னும் ஒரு சில படங்கள் தான் வந்து இவ்வளவு டஃப் கிளாஷில் வந்தும் இவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன். இப்போ ஒரு கேஜிஎஃப்க்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன், ஒரு கண்டாரா 2க்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன், புஷ்பா 2, பாகுபலி 2, அதெல்லாம் வந்து அஃப்கோர்ஸ் வந்து ஸ்டாண்டலோன் ஃபிலிம்ஸாவோ அஸ் லைக் ஸ்டாண்டலோன் ரிலீஸாவோ அப்படின்னா மேபி அதுக்கு அடுத்த டியர் ஆக்டர்ஸ் கூட ரிலீஸ் ஆகும், அந்த மாதிரி வந்திருக்கும். அப்படியே இந்த மாதிரி லைக் ஒரு ஒரு ரித்திக் ரோஷன் அண்ட் அஸ் வெல் அஸ் ஒரு என்டிஆர் நடிக்கிற ஒரு வார் 2, அதுவும் வந்து சீக்வல். வார் வாஸ் அ பிக் ஹிட், அப்புறம் சீக்வல், அந்த மாதிரி ஒரு படம். அதுவும் வந்து இட்ஸ் பேஸ்ட் அவுட் ஆஃப் நார்த் இந்தியா. ஆல்மோஸ்ட் 9 to 11 ஸ்டேட்ஸ் வந்து கண்ட்ரோலில் வைக்கக்கூடிய ஒரு ஸ்டார் பவர் இருக்கிற ஒரு படம். இன்னும் வந்து யஷ்ராஜ் உடைய மேக்கிங்கு, இதெல்லாம் வந்தும் அதுக்கு ஈக்குவலாக ஒரு படம் வந்து அதுக்கு வேர்ல்டு லெவலில் இவ்வளோ பெரிய ஹைப் இருக்குது அப்படின்னா it has never happened before, at least to a Tamil cinema. Otherwise, not even to a South Indian cinema. அந்த அளவுக்கு இது ஓவராலாக வந்து தமிழ்நாட்டில் கிரேஸா அப்படின்னு கேட்டால் தமிழ்நாட்டில் ஒரு 80% தான். ஆனால் வெளியில் ஃபுல்லாக 100% இருக்குன்ற மாதிரி இருக்குது. ஆனால் அப்சல்யூட் ரேஜ் என்னென்னா, க்ளோஸ் டு 2016 கபாலி பண்ண சாதனையே நார்த் அமெரிக்காவில் பண்ணிருச்சு. கபாலியோடைய ரெக்கார்டு அதான் கலாநிதி மாறன் சார் தெளிவாக சொன்னாங்க. நான் முதல்ல சொன்ன ரெக்கார்ட் இஸ் ரெக்கார்ட் மேக்கர் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஒரு சின்ன திருத்தம், இஸ் ரெக்கார்ட் மேக்கர் அண்ட் அஸ் வெல் அஸ் இஸ் த ரெக்கார்ட் மேக்கர். அவர் பண்ண ரெக்கார்டை அவர் தான் உடைக்க முடியும் அப்படின்னு தெளிவாக சொன்னார். திஸ் வாஸ் நாட் எக்ஸ்பெக்டட். ஆனால் நார்த் அமெரிக்காவில் கபாலி தான் வந்து ப்ரீமியர் சேல்ஸில் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 மில்லியனை நெருங்கியிருக்கு. ஆக்சுவலாக 2 மில்லியன் கூட இல்லை, 1.9 மில்லியன் தான் வந்திருக்கு. பட் ஆனால் இந்த கூலின்றது வந்து கபாலியோடைய ரெக்கார்டை ஏறக்கூடிய 9 வருஷம் கழிச்சு 2 மில்லியன் ரெக்கார்டாக அடிச்சிருக்கு. இதுதான் வந்து கிட்டத்தட்ட 9 வருஷம் கழிச்சு அவர் ரெக்கார்ட் மேக் பண்ணி வச்ச ரெக்கார்டு அவரே பிரேக் பண்ணுறாரு. நடுவில் எத்தனையோ பேர் முட்டி மோதி பார்த்தாங்க, ஒன்றும் பண்ண முடியல. ஸோ நார்த் அமெரிக்கா இப்படி போயிட்டுருக்கு. அண்ட் யூஏஇ பார்த்தீங்க அப்படின்னா எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னா வாருடைய புக்கிங்ஸோட, அதாவது ப்ரீமியர் புக்கிங்ஸோ இல்லை வீக்கெண்ட் புக்கிங்ஸோ இல்லை ஃபஸ்ட் டே whatever it is, எல்லா இடத்துலையும் 3 மடங்கு ஜாஸ்தியாக இருக்குது. ஒரு எக்ஸாம்பிள் யூஏஇ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 50,000 டிக்கெட் விற்றுருக்கு. 50,000 டிக்கெட் வந்து இதுக்கு முன்னாடி ஜெயிலர், அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பேட்டை, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா கபாலி தான் விற்றுருக்கு இது வரைக்கும் தமிழ் சினிமாவில். இந்த அதாவது பிஃபோர் 3 days விண்டோவில், அதாவது
முந்தின நாள் நைட்டு விற்கும், அன்னைக்கு காலையில் விற்கும், தேட்டர் படம் போடுறது காலையில் விற்கும். பட் அங்கெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப என்ன சொல்கிறது, சோல்ட் அவுட் ஷோஸு இல்லை F&F ஷோஸ்லாம் அங்கெல்லாம் அது ரொம்ப கஷ்டம். ஸோ அங்கெல்லாம் டிக்கெட்ஸ் எப்படி இருக்கும், நீங்கள் போய் கூட வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பட் ஸ்டில் அப்படி இருந்தும் கூட கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 65 ஷோஸ் வந்து சோல்ட் அவுட். இது நான் சொல்கிறது வந்து அபுதாபியில். இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா ஹிந்தி வந்து ஓப்பனிங்ஸே அதாவது புக்கிங்ஸே ஓப்பன் ஆகலை. அண்ட் இந்தியாவில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 60-65 கோடிக்கு இப்போ முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. 60-65 கோடிக்கு முடிஞ்சிருச்சு. நீங்கள் யூஎஸ்லேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18 கோடிக்கு பண்ணிருச்சு. ரெஸ்ட் ஆஃப் த என்ன சொல்கிறது, ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது ஒரு 15 கோடிக்கு பண்ணிருச்சு. அப்படின்னா வித்தின் 3 டேஸ்க்கு முன்னாடியே க்ளோஸ் டு 100 crores கலெக்ட் பண்ண ஒரு மூவி இந்தியாவிலே கிடையாது. அதுதான் உண்மை. திஸ் இஸ் இன்க்ளூடிங் பட்டானு, ஜவானு, பாகுபலி அண்ட் அஸ் வெல் அஸ் KGF 2. அந்தந்த டைமில் ஒவ்வொரு படங்கள் வந்து அதாவது அப்சல்யூட்டாக இது வரைக்கும் இல்லாத, இன்னும் எதிர்பார்க்காத, கனவுல நினச்சி பார்க்காத கலெக்ஷன்லாம் பண்ணியிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சையாரா எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 500 கோடி ஃபார் ரொமான்டிக் ஃபிலிம் அப்படின்றதெல்லாம் இட் ஹஸ் நெவர் ஹேப்பன் பிஃபோர். ஸோ இப்படிலாம் இருக்கும்பொழுது ஒரு கம்ப்ளீட்லி வந்து இட்ஸ் நாட் இன் லைன், இட்ஸ் ஜஸ்ட் அவுட் ஆஃப் லைன், ஸ்டாண்டிங் அவுட் ஆஃப் த பாக்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. அப்படி ஒரு சில படங்கள் வந்து ஒரு அபரிமிதமான கலெக்ஷன், நம்ம எதிர்பார்க்காத கலெக்ஷன் அப்படிலாம் கபாலி பண்ணுச்சு. ஸோ அந்த மாதிரி இப்போ கன்சிடரிங் ஆல் தீஸ் நம்பர்ஸ், அதாவது 3 நாளைக்கு முன்னாடியே ஒரு படம் ப்ரீ புக்கிங்கில் வந்து 100 கோடி கலெக்ட் பண்ணுச்சு அப்படின்னா ஏறக்குறைய பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் 3 நாள் இருக்குது. இன்னும் 3 நாளில் வந்து 75 crores வந்து ஈஸி, ரொம்ப ஈஸி. ஏன்னா இந்த 3 நாள் தான் வந்து நெருங்க தான் வந்து அதை பற்றி மக்கள் நிறைய யோசிக்க ஆரம்பிப்பாங்க, பேச ஆரம்பிப்பாங்க. டிக்கெட் எடுத்து வந்து எடுக்காதன்ற சொல்லுவான். அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சன் டிவியில் போயிட்டு இருக்க ப்ரமோஷன்ஸோ, ஒரு ஆதித்யா, எல்லா இடத்துலையும் போயிட்டு இருக்க ப்ரமோஷன், சோஷியல் மீடியாவில், அப்புறம் வேர்ட் ஆஃப் மவுத், இதெல்லாம் சேர்ந்து கடைசி 3 நாளில் பார்த்தீங்கன்னா அஸ் இன் மண்டே, டியூஸ்டே அண்ட் வென்ஸ்டே, இந்த 3 நாளில் பார்த்தீங்க அப்படின்னா க்ளோஸ் டு 70-75 crores வந்துடும். அதுக்கப்புறம் டே ஒன் பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் போய் பார்த்துட்டு வந்த ரிவ்யூ சொல்லி ஈவினிங் வேலையை முடிச்சுட்டு போகிறவன் இருக்கிறான். அவன் ஒரு 5 to 10 crores அவன் ஆட்டோமேட்டிக்காக மினிமம் நான் சொல்கிறது 5 to 10 crores வந்து அவன் புஷ் பண்ணுவான். ஸோ இதெல்லாம் வச்சு கம்பேர் பண்ணும்போது சாலிட் ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன், அதாவது மினிமம் 180 to 200 crores வரும். இது வரைக்கும் தமிழ் சினிமா பார்த்துறாத ஒரு கலெக்ஷனாக இருக்கும். ஆர்கானிக்காகவே இவ்வளோ பெரிய ஒரு ஹைப் இருக்குது, பஸ் இருக்குது. அப்படிங்கும்பொழுது மினிமம் 180 to 200 crores அதாவது ஃபர்ஸ்ட் டே பண்ணிவிடும். ஃபர்ஸ்ட் டே பண்ணிருச்சு, சம்டைம்ஸ் 200 crores பண்ணிருச்சுனாலும் வந்து ஆச்சரியம் இல்லை, ஈஸி 1000 crores போயிடும். ஆமாம். ஆனால் இப்போது இந்த ஹைப்பு காரணம் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் நினைக்கிறீங்க? இல்லை, அதாவது ஹைப்புக்கு காரணம் லோகேஷ் கனகராஜ் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக ஏற்றுக்கிறோம். பட் அவர் மட்டுமே அப்படின்னா மற்றவங்களும் பண்ணியிருக்கோம் இல்லையா, அவர் கூட நடித்தவங்களும் இவ்வளோ தூரம் கலெக்ட் பண்ணியிருக்கணும் இல்லையா. பட் ஆனால் அவங்க யாரும் பண்ணலையே. நீங்கள் 2023 லியோ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவருடைய படம் தான். அதுக்கப்புறம் டேரெக்டாக அந்த படம் தான். லியோ ஜெயிலர் முந்தினதான ஹிஸ்ட்ரி. லோகேஷ் கனகராஜ் வச்சு நீங்கள் இதெல்லாம் சாதிச்சிட முடியும் அப்படின்னா லோகேஷ் கனகராஜ் இவஸ் ஃப்ரம் விக்ட்ரி, அதாவது ஒரு மிகப்பெரிய விக்ட்ரி. கமலஹாசன் நினைச்சு பார்க்க முடியாத ஒரு விக்டரியை கொடுத்துட்டு வந்திருக்காரு விக்ரம்ன்ற ஒரு படத்தில். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஹைப்போடு நடிச்சிங்க லியோ. நீங்களும் சரி உங்களுடைய ஸ்டார்டப்பை யூஸ் பண்ணி நீங்கள் சம் வாட் க்ளோஸ் டு 618-617 crores நீங்கள் வரீங்க. ஃப்ளாப்பு டைரக்டர்னு அறியப்பட்ட, இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப கேவலமாக ஒரு விகடன் அவார்ட்ஸில் சும்மா அவர் கூட அக்கம்பெனி பண்ணி கூட நடக்க முடியாத அளவுக்கு ஆக்குனீங்க யாரை, நீங்கள் நெல்சனை. ஸோ ஃப்ளாப்புன்னு சொல்லி நீங்களே சொன்னீங்க. பீஸ்ட் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி சொன்னீங்க. அஃப்கோர்ஸ் KGF ரொம்ப மோசமாக அடி வாங்கி பின்னாடி போச்சு. முதல் ஷோக்கு அப்புறமே அடுத்த ஸ்க்ரீன்ஸ்லாம் மாற்றினாங்க. அதெல்லாம் KGFக்கும் பீஸ்ட்டுக்கும் நடுவில் நடந்தது. அப்படிப்பட்ட ஒரு ஃப்ளாப்பு டேரக்டரை யூஸ் பண்ணி நாங்கள் என்ன பண்ணோம், 670 crores பண்ணலையா, ஏறக்குறைய 50 crores டிஃப்ரென்ஸ் காட்டலையா. ஸோ இது நல்லா புரிஞ்சுக்கணும். இது வந்து டக்குன்னு இப்படி ஒரு தாட் இருக்குது அப்படின்றது ஏற்றுக்கலாம். பிகாஸ் ஏன்னா அவர் வந்து இஸ் கேப்பபிள் டைரக்டர் தான், அதில் எந்த சேஞ்சும் இல்லை, அதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை. பட் ஆனால் இந்த லோகேஷ் கனகராஜ் நீங்கள் என்ன பண்ணீங்க, நாங்கள் என்ன பண்ணோன்ற ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா. நீங்கள் இதுக்கு முன்னாடி 2 படம் நடிச்சார் விஜய், என்ன பண்ணார், ஒன்றுமே பண்ணல. ஆனால் இங்கே சேரும்பொழுது 1000 கோடி ஈஸியாக வரும்ன்றது தெரியுது இல்லையா. ஆல்மோஸ்ட் இன் கரியர் ஸ்பேன் ஆஃப் அவுட் லாஸ்ட் 30-35 இயர்ஸில் நான் இது வரைக்கும் ஸ்கிரிப்ட் கேட்காம ஒரு படம் கூட நடிச்சதில்லை. பட் ஆனால் ரஜினிகாந்த்னு பேர் சொன்னோன்னே இந்த படத்துக்கு ஓகே பண்ணிட்டார் அமீர் கான். நீங்கள் யோசிக்க முடியுமா, கேன் ஈவன் திங்க் அபவுட் இட். ரஜினிக்கு ஒரு அமீர் கான் வந்து இன்னொரு படத்தில் வந்து கதை கேட்காம போய் நடிப்பார், இல்லை ஒரு விஜய் படத்தில் நடிச்சிருவான்னு யோசிக்க முடியுமா. அப்புறம் ஒரு நாகார்ஜுனா இது வரைக்கும் அவருக்கு அந்த ஜானரே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு ஜானரில் அவரை நடிக்க வைக்கிறாங்கன்னா அது முடியுமா, வேற யாராலையாவது முடியுமா. ஸோ இதெல்லாம் வந்து இட் ஆல் ஹஸ் டு ஹேப்பன் அப்படின்னா அங்கே சூப்பர் ஸ்டார் ஒருத்தர் இருந்தால் தான் முடியும். கிரேஸ் ஃபார் சூப்பர் ஸ்டார் ஃபிலிம் அப்படின்றது வந்து விச் இஸ் ஆல்வேஸ் எக்ஸிஸ்டிங். அதை மாற்றவே முடியாது, உலகத்தில் எவ்வளோ நினைச்சாலும் மாற்ற முடியாது. அது கூட எக்ஸ்ட்ரா எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணும்போது அது கொஞ்சம் பஃப் பண்ணும். ஆடியோ லஞ்சால தான் ஒரு படம் ஹைப் ஆகும். ஆடியோ லஞ்ச் இல்லாமல் ஒரு படம் வந்த படம் தான் உலகத்திலே பெரிய பெரிய ஹிட்டு எந்திரன்.
ரைட்டுங்களா? மலேசியாவில் போய் வச்சாங்க, இங்கே தமிழ்நாட்டில் ஒரு ஆடியோலாம் ஒன்றும் கிடையாது. 2.0 ஒன்றுமே கிடையாது, இங்கே ஒன்றுமே கிடையாது. சிவாஜி ஒன்றுமே கிடையாது. ஆடியோ லஞ்ச் வச்சு தான் ஒரு படம் ஹிட் ஆகுமா? இந்த 3 படத்தோட அவர் படத்தில் ஹிட்டே கிடையாது. இந்த 3 படத்தை விட அவரோட ஃபில்மோகிராஃபில அவ்வளோ பெரிய ஹிட் கிடையாது. ஆனால் இப்போது ஸ்டேஜில் ரஜினி அவர்கள் பேசுறது வந்து கொஞ்சம் கான்ட்ரவர்சிஸை கிரியேட் பண்ணுது. சௌபின் அவர்களை பார்த்து வந்து என்னப்பா அவர் பால்டா இருக்காரு அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும், இல்லை வந்து ஸ்ருதிஹாசன் அவங்களை கிளாமர் கேர்ள்னு சொன்னதாக இருக்கட்டும், அனிருத் அவர்களுடைய கான்செப்ட் பற்றி பேசினதாக இருக்கட்டும், இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? இல்லை சார், அதாவது இங்கே யாரையும் அவர் அஃபன் பண்ணல, இங்கே யாரையும் அவர் அஃபன் பண்ணல. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இருக்கிற விஷயங்களை அவருடைய ஆங்கிளில் சொல்கிறார். யாரையுமே இது வரைக்கும் அஃபன் பண்ணி பேசணும் அப்படின்ற இன்டென்ஷனோட பேசாதவர் அவர். அவர் பேசுனதுலேருந்து இவங்க ஒரு இன்டென்ஷன் எடுத்துகிட்டு அதில் எப்படியாவது ஒரு கம்ப்ளீட் நெகட்டிவிட்டியை உள்ளே பூத்தி அதை வந்து நெகட்டிவாக ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்குன்னு இப்போ இவனுங்களாம் சின்ன பசங்க, சல்லி பசங்க இப்போ பண்ணிட்டு இருக்கவனுங்களாம். பத்திரிக்கைக்காரன்லாம் உட்காந்துருந்தான் ஒரு காலத்தில். இவர் எதையாவது பேச மாட்டாரா? நான் சொல்றது பத்திரிக்கைக்காரன்னா, அதாவது 50-60 வருஷம் பத்திரிகை துறையில் ஊறி போய் இதுதான் வந்து நமக்கு வாழ்க்கை, நம்ம தான் இந்தியாவிலே பிக்கஸ்ட் ஜேர்னலிஸ்ட்டு, நம்ம அளவுக்கு யாருமே இல்லை ஜேர்னலிஸ்ட் அப்படின்றவன்லாம் உட்காந்துருக்கான். சூப்பர் ஸ்டாரோடைய ஸ்டேட்மெண்ட்ஸை திருச்சி பேசுறதுக்கு, சூப்பர் ஸ்டாரோடைய ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கிற உள்ளர்த்தத்தை எடுத்து அதுதான் அவர் சொன்னாருன்னு வெளியில் காண்பிக்கிறதுக்கு நிறைய பேர் இருந்தாங்க. இவனுங்கெல்லாம் சில்லி பல்லு சார். அது 10 பைசாக்கு பெற மாட்டான். என்ன இவரெல்லாம் என்ன நடிக்க போறாரு, வைக்க போறாரு, சொட்டையா இருக்காரு. அவரே எத்தனை நேரம் சொட்டன் இருக்காரு. ஸோ சொட்டையா இருக்கிறது அப்போ இன்னும் அஃபென்சிவா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அது பிரச்சனை உங்க மேல இருக்கு, ரைட்டுங்களா? சொட்டையா இருக்கிறது அஃபென்சிவா எடுத்துக்கிட்டீங்க. சொட்டையா இருக்கிறது இப்போ யாரு அஃபென்சிவா எடுத்துக்கிட்டு இருக்கா தமிழ்நாட்டில்? நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு தெரியும். எந்த ஃபேன் பேஸ் அதை அஃபென்சிவா எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்றது உங்களுக்கு தெரியும். அப்போ அவங்களுக்கு அது பிரச்சனையா தானே இருக்கு. சொட்டையா இருக்கிறதுலாம் ஒரு சாதாரண விஷயம் தான். இன்னும் வந்து அதில் சார் ஒரு சில டெம்ப்ளேட்ஸு, ஒரு சில ஸ்டீரியோடைப்ஸ்லாம் உடைச்சவரே சூப்பர் ஸ்டார் தான் சார். அதுக்கப்புறம் அஜித் சார். இந்த சௌபினை வந்து அவர் சொட்டன்னு சொன்னது வந்து ஜென்ரல் சோஷியல் மென்டாலிட்டி. பட் ஆனால் அப்படியும் இருந்துட்டு அவர் என்ன மாஸ் பண்ணியிருக்காரு அப்படின்றது புரிஞ்சுக்கணுன்றதான் சார் அதில் டேக்கவே. அதை விட்டுட்டு சொட்டன்னு சொல்லிட்டார், அவரே சொட்டன்னு சொல்லியிருக்காரு. நீனா அவரே சொட்டன்னு சொல்லியிருக்காருன்றது தான் உண்மை. அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ இவங்களை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கிளாமரஸ் அப்படின்றாரு. கிளாமர்ன்ற வார்த்தைன்றதே கெட்ட வார்த்தை நினச்சிக்கிட்டு அலையிறாங்க. ஒன்றும் இல்லை சார், ஃபோன் எடுத்து இப்போ நம்ம வீடியோ பார்ப்பாங்க இல்லை, அப்படியே அந்த வீடியோ ஹோல்டில் போட்டு டக்குன்னு பாஸில் போட்டு ஃபோன் எடுத்து கிளாமர்னா என்னென்னு கூகுள் பண்ணி பார்க்குங்க. டிக்ஷனரியில் அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. நீ ஒரு அர்த்தத்தை வச்சுக்கிட்டேன்னா அதுக்கு என்ன பண்ண முடியும்? அவர் என்ன பண்ண முடியும்? கிளாமரஸ் ஆக்டர் அப்படின்னா அவங்க கிளாமரஸ் ஆக்டர் தான். நீ கிளாமர்னா என்னன்னு கூகுள் அடிச்சு பாரு, உனக்கு அர்த்தம் தெரியும். அப்புறம் புரிஞ்சு நீ அப்புறம் வந்து கேள்விகள். ஒரு அமெரிக்கான சொல்றாரு குள்ளோன்றார். ஆமாம், அஃப்கோர்ஸ் இட் இஸ் அ ப்ராப்ளம் சார் ஃபார் ஹிம். இனிஷியல் ஸ்டேஜஸில் ஹி வாஸ் நாட் ஈவன் ரெகக்னைஸ்டு சார். ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் படம் இப்போ தூம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஏறக்குறைய தூம் 2 ஹிட்டு, ரைட்டுங்களா, இன் டர்ம்ஸ் ஆஃப் கலெக்ஷன். அதே மாதிரி நீங்கள் கஜினி எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மாதிரிலாம் ஒரு சென்சேஷனை கிரியேட் பண்ண படமே கிடையாது. ஏறக்குறைய முதல்ல 100 கோடி 300 கோடி வரைக்கும் வந்துச்சு நினைக்கிறேன். அந்த படம் 100 கோடி ஹிந்தியில் பண்ண படமே கஜினி தான், which was done by ஏஆர் முருகதாஸ். அப்போது நீங்கள் அதெல்லாம் பண்ணுற அளவுக்கு அவர் வந்திருக்காரு. குள்ளமாக இருந்தும் இந்த சைடில் ஒரு சல்மான் கான், ஷாருக் கான். ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு பெரிய ஹீரோ, ஒரு பெரிய மாடலுக்கு நீங்கள் எக்ஸ்பெக்டேஷனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட் இருக்கணும், கரெக்டாக இருக்கணும், அப்புறம் வாக்கிங் போஸ்டர் இருக்கணும், உங்கள் ஐஸ் இருக்கணும், அது இருக்கணும், நோஸ் இருக்கணும்னு எக்கச்சக்கம் இருக்குது. அந்த ஸ்டீரியோடைப்பே உடச்சி குள்ளமாக அந்த சைடில் 2 பேர் இருக்கும்போது அடிச்சாம்பாரி அவர் ஆள். இன்னைக்கு வரைக்கும் 2000 கோடி வச்சுட்டு இருக்க ஒரே நடிகர், இந்திய நடிகர் அவர் மட்டும் தானே சார். அப்புறம் இதை விட வேற என்ன ஐப்பு வேணும்? உனக்கு இருக்கிற பிரச்சனையை நீ உடச்சி நீ வேற மாதிரி ஆயிட்ட அப்படின்னு சொல்றதை விட மிகப்பெரிய காம்ப்ளிமெண்ட் வேற எதுவுமே கிடையாது சார். அதனால ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இப்போ அனிருத் அவர்களை சொன்னதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை சார், அதெல்லாம் வந்து ஒரு ஜோவியலான ஒரு டேக்கு. என்னடா அப்படி பண்றீங்க, இப்படிலாம் பண்ணக்கூடாது, வைக்கக்கூடாது, ஏன்னா இதெல்லாம் தப்பு இல்லையா அப்படின்னா சொல்றாரு அவரு. அங்கே போய் பசங்களும் பொண்ணுங்களும் ஜாலியாக இருக்கிறானுங்க அப்படின்னு சொல்றது வந்து ஒரு ஜோவியலான டேக். there is also சும்மா சப்பா கேட்டு வரும். ஏஜ் ஃபேக்டர்ன்றது ஒன்று இருக்கு, ரைட்டுங்களா? இப்போ நீங்களும் நானும் ஒரு விஷயத்தை வேறு மாதிரி பேசுவோம். நீங்களும் நானும் வேற ஒரு ஏஜ் குரூப்பு. இப்போ உங்களுக்கு எனக்குமே ஏஜ் குரூப் இருக்குன்னு வைங்களேன். வேற ஒரு ஏஜ் குரூப்னா அது இவர் ஈஸ் ஃப்ரம் 50s, ரைட்டுங்களா? அப்போ அப்படின்றதுக்கு அவங்களுக்கு இவர் நினைச்சா எவ்வளவு மோசமாக பேசலாம், எவ்வளவு திட்டலாம், எல்லா உரிமையும் இருக்கு அவருக்கு. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த ஏஜில் அவர் பண்ணியிருக்க அச்சீவ்மெண்ட்டுக்கு இப்போ எத்தனையோ ஸ்டேஜஸ், தேர் ஆர் லாட் ஆஃப் ஸ்டேஜஸ் சார். பாலகிருஷ்ணா கோவப்பட்டு பேசினது, திட்டினது, கெட்ட வார்த்தையில் பேசினது. அதே மாதிரி மோகன் பாபு கெட்ட வார்த்தையில் பேசிட்டு திட்டினது, சிரஞ்சீவி கெட்ட வார்த்தையில் பேசினது, திட்டினது. இவர் எதுவுமே பண்ணது சார். எல்லாமே ஜோவியலான ஒரு டேக்கு, ரொம்ப லைட்டான ஒரு டேக்கு. இப்போ லாஸ்ட் இதில் பேசும்போது குடிக்க வேணாம்னு சொல்ல லைட்டா அப்பப்போ அப்படிம்பாரு. இதுதான் சார் அது ரியல் மென்டாலிட்டி. குடிக்கக்கூடாது, வைக்கக்கூடாது, வச்சிருவேன், இது பண்ணிடுவேன், அறிவு இருக்கா அவனுக்கு, ஏன் அப்படி இருக்க அப்படின்னு பேசிட்டு போயிடலாம். அப்படி பேசிட்டா நீங்கள் விட்டுருவீங்களா? நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இவர் எதுக்கு நமக்கு வந்து கிளாஸ் எடுக்க ஆரம்பிங்க.
ஏதாவது ஒன்று அதுலேருந்து சொல்கிறதுனா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இவங்களாம் சார் சில்லற பசங்க சார். இப்போ சொல்கிறவனுங்களா நான் தான் சொல்கிறேன்ல சார், பெரிய பெரிய அரசியல்வாதியை அவர் பேர சொல்லி அடிச்சுக்கிட்டான். இந்த சீமாலாம் இருக்காங்க, ஏதாவது அவர் சொல்லிட மாட்டாரா, அதில் நமக்கு ஆப்போசிட்டாக ஏதாவது இருந்துடக்கூடாதா, அதை எடுத்துட்டு அடிப்பான் சார். அதுக்கு ஒரு 4 மேடை போடுவான் சார். இவனுங்களாம் என்ன சார் சூப்பர் இதில் உட்காந்து என்ன சொல்லுது, சோஷியல் மீடியாவில் உட்காந்து போஸ்ட் போட்டுருக்கானு, கமெண்ட் போட்டுருக்கானுங்க. இதுக்கு மேடை போட்டவனுங்களே இருக்கானுங்க. இவனுங்களாம் யாரு அவர் முன்னாடி? சத்யராஜ் அவர்களே அந்த மாதிரி மேடை போட்டு பேசினவர் தான் இப்போ மாதிரி கூட ஆடிட்டு இருக்கிற மாதிரி இவனுங்களும் ஒரு காலத்தில் காலில் விடுவாங்க சார். இப்படி எதிர்த்து பேசணும் பூரா காலில் விடுவாங்க. இன்னும் நிறைய இந்த லிஸ்ட்டில் இருக்காங்க. வரிசையாக விழுந்தது வரலாறு சார். இதெல்லாம் மாற்ற முடியாது. சூப்பர் ஸ்டார் அவர் அதே இடத்துல அப்படியே தான் இருக்காரு. இன்னும் சொல்ல போனால் மேலே மேலே தான் போயிடுது. நீங்கள் 1000 கோடி தமிழ் சினிமாவுக்கு வேணும்னு நீங்கள் 50 வயசுக்காரன், 40 வயசுக்காரன், 60 வயசுக்காரனே கேட்கல, 75 வயசுக்காரன் ஒருத்தர் கேட்குறீங்க. 1000 கோடி எப்படியா எடுத்து கொடுத்துரு தலைவான்னு கேட்குறோம் நம்ம. இதை விட வேற என்ன சார் பீக்கு? இதை விட வேற என்ன அப்சல்யூட் ஸ்டார்டம் வேணும் ஒருத்தருக்கு? இதான் பீக். அவ்வளோதான், இதுதான் சார் பீக். இவர் தான் பீக்கு. ஆமாம். ஆனால் சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து மேபி ஒரு இதுவாக இருக்கலாம்ங்கிற ஒரு டாக்கெல்லாம் இருக்குல்ல. நீங்கள் யோசிங்களேன், நீங்கள் எங்கே ஆரம்பிச்சுதுல சார்? இது வந்து ஏறக்குறைய சிவாஜி சார்லேருந்து ஆரம்பிச்சு சார். அதாவது ஏற்கனவே 70-71 நடிக்கிறத நிப்பாட்டிட்டாப்புல. யார்? எம்ஜிஆர் அவர் கம்ப்ளீட்டாக நிப்பாட்டிட்டாப்புல. அந்த டைமில் சூப்பர் ஸ்டார் வந்த வருடம் கூட எனக்கு தெரிய, சூப்பர் ஸ்டார் வந்த அந்த வருடம் வந்து எம்ஜிஆர் அவருடைய கடைசி படம் நினைக்கிறேன். 75 எம்ஜிஆர் அவருடைய கடைசி படம். 70, 71, 72 நடிச்சு முடிச்சார். அந்த படங்கள் எல்லாம் ரெடி பண்ணி 75 வரைக்கும் போட்டாங்க. அவ்வளோதான். ஸோ அப்போ முடிஞ்சிருச்சு. சூப்பர் ஸ்டார் அப்போ தான் உள்ளவர். அதுக்கப்புறம் சிவாஜி அவர்கள்ட்டேருந்து கம்பேரிசன் ஸ்டார்ட் ஆகுது. சிவாஜி படங்களை விட சூப்பர் ஸ்டார் படங்கள் கலெக்ஷன் அதிகமாகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வரிசையாக அதுக்கப்புறம் இருக்கிற எல்லா நடிகர்களும், ஜெமினி கணேசன் அவர்களாக இருக்கட்டும், அப்படியே ஜெய்சங்கர் அவர்கள், அப்படியே வரிசையாக வந்து இது கமலஹாசன், இங்கே சரத்குமார், சத்யராஜ், வேற அதுக்கப்புறம் வேற விஜயகாந்த், டிஆர், பாக்யராஜ், பார்த்திபன், இப்படியே வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா விஜய், அஜித், விக்ரம், சூர்யா, அப்படியே வந்து இப்போ நீங்கள் எங்கே வந்துட்டீங்க? சிவகார்த்திகேயனுக்கு வந்துட்டீங்க. இந்த சைடில் ரஜினின்றவர் அப்படியே தான் இருக்காரு. இந்த சைடில் கம்பேரிசன் எத்தனை வருடங்களா எத்தனை பேரை மாற்றிக்கிட்டே இருக்கீங்க பாருங்க. நாளைக்கு இதே மாதிரி என்னை கூப்பிட்டு வச்சு நீங்கள் பிரதீப்பையும் இவரையும் கம்பேர் பண்ணுவீங்க. இது ஒன்றுமே பண்ண முடியாது சார். சார் அப்படின்னா அவங்க அதாவது கம்பேரிசன் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு தடவை அவர் விழும்போது அதை இதையும் கம்பேர் பண்ணிக்கிறீங்க. ஆனால் அவர் வச்ச ரெக்கார்டை இவங்க யாராவது தொட முடிஞ்சா சார்? 2018 ஏறக்கூடிய 6 வருஷத்துக்கு முன்னாடி அவர் வச்ச ரெக்கார்டை இவங்களால தொட முடியாது இப்போ வரைக்கும். இப்போவும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கலெக்ஷன், இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரீச், பிஸ்னஸ், இன் டேர்ம்ஸ் ஆஃப் பட்ஜெட்டு, அவர் படத்தோட அதிக பட்ஜெட் பண்ண படம் இப்போ தமிழ் சினிமாவில் இருக்கா? அப்புறம் நீங்கள் என்ன பெரிய ஆக்டர்? நீங்கள் என்ன, உங்களுக்கு என்ன பெரிய கம்பேரிசன்? என்னத்தையோ உங்களுக்கு 4 படத்தில் ஒரு படம் தெரியாமல் ஓடிடுது. அதை எடுத்துக்கொண்டு சூப்பர் ஸ்டார் கூட வச்சிடுறீங்க. உங்களுக்கு அடுத்த 4 வருஷம் கழிச்சு இன்னொரு 4 படத்தில் ஒரு படம் ஓடிடுது, அதை கூட சூப்பர் ஸ்டார் கூட வச்சிடுறீங்க. அப்புறம் அவர் என்னதான் பண்ணுவார்? அவர் பாட்டுக்கு அவர் அடுத்தடுத்த படத்தில் நொறுக்கிட்டு போயிட்டு இருக்காரு. ஒரு சைடில் அடுத்து பிரதீப்பை கூட்டு வரீங்க, கவினை கூட்டு வரீங்க, வாங்க அவ்வளோதான். ஆனால் இப்போ இந்த படத்தில் கூலியில் வந்து சிவகார்த்திகேயன் அவர்கள் இருக்காரு, ஒரு கேமியோ பண்ணுறாருங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? இல்லை சார், அதாவது ஒரு சர்ப்ரைஸ் எலமெண்ட்டுன்னு வச்சுருப்பார் சார். கண்டிப்பாக இல்லாமல் இருக்காது. இப்போது ரிவீல் பண்ணிட்டார். இதெல்லாம் நம்ம சூர்யாவை எதிர்பார்த்து போனோமா விக்ரமில்? இல்லை நீங்கள் லியோவே எடுத்துக்கோங்களேன், கமலஹாசனுடைய வாய்ஸ் எதிர்பார்த்து போனோமா? போகல. ரைட்டுங்களா? ஸோ இது வந்து கம்ப்ளீட் சர்ப்ரைஸ் எலமெண்ட் தான். நம்ம விவர் ஆல் டவுட்டிங் அண்ட் விவர் ஆல் எக்ஸ்பெக்டிங் ஆர் சம்பவம் நம்ம எங்கேயோ ஒன்று எடுத்துக்கிட்டு தான் இருந்தோம், வச்சுட்டு இருந்தோம், பேசிகிட்டு இருந்தோம், வச்சுட்டு இருந்தோம், நம்ம பாட்டுக்கு காசிப் பண்ணிட்டு இருந்தோம். பட் சம்திங் வில் பி தேர் விச் இஸ் அவுட் அண்ட் அவுட் வந்து என்ன சொல்கிறது, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு மொமெண்ட்டை க்ரியேட் பண்ணுறதுல லோகேஷ் கனகராஜ் வாஸ் அ ப்ரோ என்ன கேட்டால். அப்படிங்கும் பொழுது அந்த வகையில் வச்சு பார்க்கும் பொழுது நிறைய சொல்கிறாங்க சார். அதாவது கமலஹாசன் வருவாருன்றாங்க, அண்ட் ஒருவர் இவர் வருவார், சிவகார்த்திகேயன் வருவாருன்றாங்க, அண்டு விஜய் வருவாருன்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் சுற்றிக்கிட்டு இருக்காங்க, அஜித் வருவாருன்னு சொல்லி கூட்டம் சுற்றிட்டு இருக்காங்க. பட் வாட் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் இஸ் சம்திங் வில் ஹேப்பன் டெஃபினெட்லி. அது ஏதோ ஒன்று நடக்க போகுது. அது நடக்கும் பொழுது தேட்டரோட வைப்பு வேறு மாதிரி இருக்கும். அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு மொமெண்ட் நடக்கும்பொழுது ஒரு வைப்பு இருக்கும் இல்லைங்களா? அது இருக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அப்படின்றதுல கிளியராக. ஆமாம். இன்னும் சொல்லப்போனால் கார்த்தியை சொல்கிறாங்க. எனக்கு நெருங்கிய வட்டார தகவல் படி ஒரு ஒரு முக்கியமான ஒரு இடத்துல கார்த்தி வந்து ஜாயின் பண்ணுவார் தலைவரை அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி அப்படின்லாம் தெரியல. பட் இப்படி ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்கிறாங்க சார். என்ன சொல்கிறது, நம்ம எல்சியூ அப்படிங்கிறது, எல்சியூன்றது ஒரு சைடில் சொல்கிறாங்க. அந்த எல்சியூ அப்படின்றத வந்து கம்ப்ளீட்டாக இதுதான் இந்தந்த ரீசன்ஸ்னால தான் அது எல்சியூவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ரீசன்ஸ் ஜாட் டவுன் பண்ணுறாங்க. இப்படி நிறைய போயிட்டுருக்கு. பட் சம்பவ் இந்த படம் வந்து உலகத்தில் இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் இவ்வளோ எக்ஸ்பெக்டேஷனை க்ரியேட் பண்ணல, இவ்வளோ நம்பர்ஸு, இவ்வளோ எக்ஸ்பெக்டட் நம்பர்ஸு எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இங்கே வந்து நடந்துகிட்டு இருக்கு. இட்ஸ் ஹேப்பனிங், இட்ஸ் ரியல்.
இட்ஸ் ட்ரூ ஸ்டோரின்ற மாதிரி 3 நாளைக்கு முன்னாடியே ஏறக்குறைய படம் 100 கோடி தாண்டி போயிட்டு இருக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் கலெக்ஷன்ஸ். ஓப்பனிங் வந்து மினிமம் 200 crores அப்படின்றதெல்லாம் வந்து நடந்ததே இல்லை. ஸோ எல்லாருமா சேர்ந்து, அதுவும் குறிப்பாக ஒரு ஏ சர்டிஃபிகேட் ஃபிலிம் ஹஸ் நெவர் டன் 1,000 crores த்ரூ அவுட் இந்தியா. திஸ் ஷுட் பி ஃபர்ஸ்ட் மூவி அப்படின்ற அளவுக்கு எல்லாத்துலேயுமே ஒரு தான் ஃபர்ஸ்ட் அப்படின்றது இருக்குன்றது தலையில் எழுதியிருக்கு போல. ஸோ அப்படிப்பட்ட ஒரு தமிழ் படத்தை எல்லாருமா ஒரு ஆர்வம் காட்டி படத்தை தூக்கி விடணுன்றது ஒரு ரெக்வஸ்ட்டாக நான் வைக்கிறேன். கண்டிப்பாக சார், நிறைய விஷயங்கள் பேசணும். ஸோ கூலி வந்ததுக்கப்புறம் இன்னும் நிறைய பேசுறதுக்கு இருக்கும். இந்த ஒரு சந்திப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி.